லாட்ரி ரேசிங் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம வீடியோக்கு மறக்காமல் ஒரு லைக் பட்டன் அமைத்தி வச்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு அப்படியே ஷேர் பண்ணி விடுங்க. ஓகேவா? ஓகே, நம்ம இன்றைக்கான ரிசல்ட்டு பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 0-12 இருக்குது. நம்ம கொடுத்த ஆல் போர்டுக்கு பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 6ஆம் நம்பர் அல்லது 2ஆம் நம்பர் வந்து நம்ம கொடுத்துருந்தோம். ஆல் போர்டுக்கு பார்த்திங்கன்னா 2ஆம் நம்பர் பார்த்திங்கன்னா நமக்கு சி போர்டில் வந்து நமக்கு வந்து பாஸ் ஆகிருக்கு. ஆனால் நம்ம வந்து 2ஆம் நம்பர் கொஞ்சம் ஏ போர்டு தான் கொஞ்சம் எதிர்பார்த்து தான் நம்ம வந்து 21 தான் கொடுத்துருந்தோம். 21 நம்ம கொடுத்துருந்தோம். அந்த 25 நான் மார்க் பண்ணியே கொடுத்துருப்பேன். ஆனால் பார்த்திங்கன்னா நம்ம வந்து சி போர்டுக்கு வந்து 2ஆம் நம்பர் போனாலும் கொஞ்சம் எல்லாம் மிஸ் ஆகிருக்கு. ஓகே, இன்றைக்கி ஒரு ஏபிபிசிஎஸ்சி வின்னிங்ஸ் இருக்க வாய்ப்பு ரொம்பவே நிறையா இருக்குது. ரொம்ப ஸ்ட்ராங்காகவே கிடச்சிருக்கு. ஓகே, வாங்க இப்போ வந்து நம்ம வந்து ஒரு 5 days செல்வச்சு எடுக்கலாம். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா கேரளா டிஆர் பார்த்திங்கன்னா நம்பர் வைக்கிற மாதிரி சிங்கிள் போர்டு ப்ளே பண்ணுற மாதிரி 13 ரூபாய்க்கு 100 ரூபா வினிங் கொடுக்குறாங்க. ஏபிபிசிஎஸ்சி 13 ரூபாய்க்கு 1000, திருடிஜிட்டல் 12 ரூபாய்க்கு 5000, பிசி வினிங் 100 ரூபா, திருடிஜிட்டல் 25 ரூபாய்க்கு 10,000, பிசி வினிங் 1000, திருடிஜிட்டல் 30 ரூபாய்க்கு 14,000, பிசி வினிங் 500, சிபோர்டு வினிங் 50 ரூபா, திருடிஜிட்டல் 60 ரூபாய்க்கு 28,000, பிசி வினிங் 1000, சிபோர்டு வினிங் 100 ரூபா, திருடிஜிட்டல் 70 ரூபாய்க்கு 32,000, பிசி வினிங் 1000, சிபோர்டு வினிங் 50 ரூபா, 4 டிஜிட்டல் 30 ரூபாய்க்கு ப்ளே பண்ண முதல் 90,000, 4 டிஜிட்டல் 110 ரூபாய்க்கு 4,50,000, 3 நம்பர் பாஸ் ஆச்சுன்னா 10,000, பிசி வினிங் 1000, சிபோர்டு வினிங் 100 ரூபா கொடுக்குறாங்க. கேரளா புக்கிங் டைம் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து நாளைக்கு வந்து 2 மணி இல்லை 3 மணின்னு சொல்கிறாங்க. கொஞ்சம் பார்த்து வச்சுங்க. ஓகேவா? டிஆர் பார்த்தீங்கன்னா 1 மணி ரிசல்ட்டுக்கு 12:50 வரைக்கும், 6 மணி ரிசல்ட்டுக்கு 5:50 வரைக்கும், 8 மணி ரிசல்ட்டுக்கு 7:50 வரைக்கும் நம்பர் வச்சுக்கலாம். புக்கிங் நம்பர் பார்த்தீங்கன்னா 80, 5, 91, 64, 99. புக்கிங் பண்ணுற மாதிரி இருந்தால் ஒரு 10 நிமிஷம் முன்னாடியே வச்சுங்க. கேரளா மட்டும் பார்த்திங்கன்னா ஒரு சில பேர் 2 மணிக்கு வருங்கிறாங்க, சில பேர் 3 மணிக்கு வரீங்கிறாங்க. நாளையிலேருந்து கொஞ்சம் பார்த்து வச்சுங்க. ஓகேவா? மக்கள் நம்ம வந்து ஒரு 5 days ரிசல்ட் வச்சு நம்ம வந்து ஒரு ஆல் போர்டு ஏபிபிசிஎஸ்சி கொஞ்சம் எடுக்கலாம். ஓகேவா? ஓகே, நம்ம வந்து ஒரு 5 days ரிசல்ட் வச்சு எடுத்துக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து 423 இருக்குது. அதை வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு எப்படி இருக்குதுன்னு நம்ம வந்து பார்க்கலாம். ஓகேவா? ஓகே மக்கள், நம்ம வந்து 423 வந்து நம்ம வந்து போட்டுக்கிறோம். இதில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து எஸ்ஐஎன்னுங்கிற ஆப்ஷன் போட்டு தான் நம்ம வந்து எடுக்க போகிறோம். இதில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து 961 வச்சு தான் நம்ம வந்து எடுக்கிறோம். இதில் புள்ளிக்கு முதற்கு 2 நம்பர்ஸ் நம்ம நோட் பண்ணிக்கிறோம். இதில் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 0 அல்லது 1ஆம் நம்பர் தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர். ஓகேவா? பார்த்திங்கன்னா நம்ம வந்து 423 செடிகள் நமக்கு 0 அல்லது 1ஆம் நம்பர் வந்து கிடச்சிருக்கு. 0 பார்த்திங்கன்னா நமக்கு பி போர்டு, சி போர்டில் வந்து நமக்கு வந்து பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த ரிசல்ட்டு பார்த்திங்கன்னா நமக்கு 900 இருக்குது. அதை வச்சு என்னன்னு பார்க்கலாம். பார்த்திங்கன்னா நம்ம 900 எஸ்ஐஎன் ஆப்ஷன் 961 போட்டு எடுக்கலாம். நமக்கு பார்த்திங்கன்னா முதற்கு 2 நம்பர்ஸ் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 3ஆம் நம்பர் அல்லது 8ஆம் நம்பர் தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர். ஓகேவா? பார்த்துருப்பீங்க, நம்ம 900 வச்சு எடுக்கலாம். நமக்கு வந்து 3ஆம் நம்பர் அல்லது 8ஆம் நம்பர் வந்து கிடச்சிருக்கு. 8ஆம் நம்பர் பார்த்திங்கன்னா நமக்கு ஏ போர்டு அல்லது சி போர்டில் வந்து நம்ம வந்து பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த ரிசல்ட்டு பார்த்திங்கன்னா நமக்கு 828 இருக்குது. அதை வச்சு என்னன்னு பார்க்கலாம். பார்த்திங்கன்னா நம்ம வந்து 828 எஸ்ஐஎன் ஆப்ஷன் 961 போட்டு அடிக்கலாம். நமக்கு பார்த்திங்கன்னா முதற்கு 2 நம்பர்ஸ் ஓட் பண்ணிக்கிறோம். இதில் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 2ஆம் நம்பர் அல்லது 3ஆம் நம்பர் தான் நமக்கு கிடைச்ச அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர். ஓகேவா? பார்த்துருப்பீங்க, நம்ம வந்து 828 செடிகள் நமக்கு 2ஆம் நம்பர் அல்லது 3ஆம் நம்பர் கிடச்சிருக்கு. 3ஆம் நம்பர் பார்த்திங்கன்னா நமக்கு பி போர்டில் வந்து நமக்கு பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட்டு பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 430 இருக்குது. அதை வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு வந்து பார்க்கலாம். பார்த்திங்கன்னா நம்ம வந்து 430 எஸ்ஐஎன் ஆப்ஷன் 961 போட்டு அடிக்கலாம். நமக்கு பார்த்திங்கன்னா புள்ளிக்கு முதற்கு 2 நம்பர்ஸ் நோட் பண்ணி நம்ம இதில் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 2ஆம் நம்பர் அல்லது 6ஆம் நம்பர் தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர். ஓகேவா? பார்த்திங்கன்னா நம்ம வந்து 430 வச்சு அடிக்கலாம். நமக்கு 2ஆம் நம்பர் அல்லது 6ஆம் நம்பர் கிடச்சிருக்கு. 2ஆம் நம்பர் பார்த்திங்கன்னா நமக்கு சி போர்டில் வந்து பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட்டு பார்த்திங்கன்னா நமக்கு 0-12 இருக்குது. அதை வச்சு என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். பார்த்திங்கன்னா நம்ம வந்து 0-12 எஸ்ஐஎன் ஆப்ஷன் 961 வச்சு எடுக்கலாம். நமக்கு பார்த்திங்கன்னா புள்ளிக்கு முதற்கு 2 நம்பர்ஸ் நோட் பண்ணிக்கிறோம். இதில் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 8ஆம் நம்பர் அல்லது 5ஆம் நம்பர் வந்து நமக்கு வந்து கிடச்சிருக்கு. ஓகேவா? பார்த்துருப்பீங்க, நம்ம வந்து 0-12 வச்சு எடுக்கலாம். நமக்கு வந்து 8ஆம் நம்பர் அல்லது 5ஆம் நம்பர் கிடச்சிருக்கு. இதில் பார்த்திங்கன்னா எனக்கு வந்து 2 நம்பருமே ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி இருக்குது. எனக்கு தெரிஞ்சு ஏ போர்டுக்கு பார்த்திங்கன்னா 8ஆம் நம்பர் வர மாதிரி இருக்குது. வந்துச்சுன்னா நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மற்றவங்களுக்கு கொஞ்சம் உதவியாக இருக்குது. ஓகேவா? 5ஆம் நம்பரும் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது, 8ஆம் நம்பரும் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரெண்டுமே கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே கிடச்சிருக்கு. ஓகேவா? நம்ம எடுத்த மெத்தட்ஸ் பிரகாரம் பார்த்திங்கன்னா 8, 5 தான் அதிகபட்சமாக வருது. 8ஆம் நம்பரும் வந்துச்சுன்னா வந்தால் பெண்டிங் நம்பர் பார்த்திங்கன்னா 8ஆம் நம்பர் பார்த்திங்கன்னா வந்து பி போர்டுக்கு வந்து 48 நாள் வந்து நமக்கு வந்து பெண்டிங் இருக்குது. ஓகேவா? பி போர்டுக்கு
48 நாள் இருக்குது. வந்தால் 8ஆம் நம்பர் வந்தால் ஏ போர்டு அல்லது பி போர்டுக்கு தான் வரணும். மேக்ஸிமம் ஏ போர்டு வர மாதிரி தான் இருக்குது. உங்கள் கணக்கில் பி போர்டுக்கு வந்துச்சுனாலும் நம்ம சேனலுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஆல் போர்டுக்கு பார்த்தீங்கன்னா 8ஆம் நம்பர் அல்லது 5ஆம் நம்பர் வந்து நான் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி நம்ம வந்து ஆல் போர்டுக்கு 8 5 கொடுத்துருவோம். 2 நம்பருமே ஒரு ப்ளே பண்ணுங்கள். மேக்ஸிமம் ஓரளவுக்கு 2 நம்பர் மட்டும் ஸ்ட்ராங்காக கொடுக்குறேன். அதை மட்டும் கம்மியாக ப்ளே பண்ணுறீங்க, ப்ளே பண்ணி பாருங்கள். ஓகே, வந்து நம்ம வந்து 4 days ரிசல்ட் வச்சு நம்ம வந்து இன்னொரு ஆல் போர்டு வந்து நம்ம வந்து எடுக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா நம்ம 900 இருக்குது. அதை வச்சு நம்ம வந்து இன்னொரு ஆல் போர்டு எப்படி எடுக்குதுன்னு பார்க்கலாம். பார்த்திங்கன்னா நம்ம வந்து 900 ஆப்ஷனை வந்து நம்ம போட்டுக்கிறோம். இதில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து எஸ்ஐங்கிற ஆப்ஷன் தான் நம்ம வந்து போட்டு எடுக்க போகிறோம். இதில் பார்த்திங்கன்னா 215 வச்சு நம்ம வந்து எடுத்துக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா நமக்கு புள்ளிக்கு முதல்ல 2 நம்பர்ஸ் நோட் பண்ணிக்கிறோம். இதில் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 2ஆம் நம்பர் கிடச்சிருக்கு. அப்படி இல்லைன்னா 1ஆம் நம்பர் எடுப்போம். ஓகேவா, 2 அல்லது 1 நம்ம கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர். ஓகேவா, பார்த்துருப்பீங்க. நம்ம வந்து 900 வச்சு எடுக்க நமக்கு 2ஆம் நம்பர் அல்லது 1ஆம் நம்பர் கிடச்சிருக்கு. 2ஆம் நம்பர் பார்த்திங்கன்னா நமக்கு பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் பார்த்திங்கன்னா நமக்கு 828 இருக்குது. அதை வச்சு என்னன்னு பார்க்கலாம். பார்த்துருப்பீங்க. நம்ம வந்து 828 எஸ்ஐஎன் ஆப்ஷன் 205 போட்டு அடிக்கலாம். நமக்கு பார்த்தீங்கன்னா புள்ளிக்கு முதல்ல 2 நம்பர்ஸ் நோட் பண்ணி நம்ம இதில் பார்த்திங்கன்னா நமக்கு 6 அல்லது 4ஆம் நம்பர் தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர். ஓகேவா, பார்த்துருப்பீங்க. நம்ம வந்து 828 வச்சு அடிக்கலாம். நமக்கு 6 4ன்னு கிடச்சிருக்கு. 4ஆம் நம்பர் பார்த்திங்கன்னா நமக்கு ஏ போர்டில் வந்து பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட்டு பார்த்திங்கன்னா நமக்கு 430 இருக்குது. அதை வச்சு என்னன்னு பார்க்கலாம். பார்த்திங்கன்னா நம்ம வந்து 430 எஸ்ஐஎன் ஆப்ஷன் 215 வச்சு எடுக்கிறோம். நமக்கு பார்த்திங்கன்னா புள்ளிக்கு முதல்ல 2 நம்பர்ஸ் நோட் பண்ணி நம்ம இதில் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 5 அல்லது 0 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர். ஓகேவா, பார்த்துருப்பீங்க. நம்ம வந்து 430 வச்சு எடுக்கல. நமக்கு வந்து 5 அல்லது 0 வந்து நமக்கு வந்து கிடச்சிருக்கு. 0 பார்த்திங்கன்னா நமக்கு ஏ போர்டில் வந்து நமக்கு வந்து பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட்டு பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 012 இருக்குது. அதை வச்சு நம்ம என்னதுன்னு பார்க்கலாம். பார்த்திங்கன்னா நம்ம வந்து 012 எஸ்ஐஎன் ஆப்ஷன் 215 வச்சு எடுக்கிறோம். நமக்கு பார்த்திங்கன்னா முதல்ல 2 நம்பர்ஸ் பார்த்திங்கன்னா நமக்கு 7 அல்லது 6ஆம் நம்பர் வந்து நமக்கு வந்து கிடச்சிருக்கு. ஓகேவா, இதில் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 012 வச்சு எடுக்கலாம். நமக்கு 7 அல்லது 6ஆம் நம்பர் வந்து கிடச்சிருக்கு. இதில் பார்த்திங்கன்னா ஸ்ட்ராங்னு பார்த்திங்கன்னா வந்து 6ஆம் நம்பர் வந்து கொடுப்பேன். 6ஆம் நம்பர் சிங்கிளாக கூட நீங்கள் வந்து ப்ளே பண்ணலாம். ஓகேவா, சிங்கிளாக கூட நீங்கள் வந்து ப்ளே பண்ணலாம். அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது. மகளே, நம்ம வந்து ஆல் போர்டுக்கு பார்த்திங்கன்னா நம்ம வந்து 8ஆம் நம்பர் அல்லது 5ஆம் நம்பர் வந்து கொடுத்துருந்தோம். ஓகே, 8ஆம் நம்பர் அல்லது 5ஆம் நம்பர் வந்து நான் கொடுத்துருக்கேன். இதில் பார்த்திங்கன்னா எனக்கு 2மே ஸ்ட்ராங்காக வரனால நீங்கள் 2டையுமே நீங்கள் வந்து ஓரளவுக்கு மேட்ச் பண்ணி ப்ளே பண்ணுறது நல்லது. 8ஆம் நம்பர் வந்தால் ஏ போர்டுக்கு வந்து 8ஆம் நம்பர் வந்தால் ப்ளே பண்ணுங்கள். 8 அல்லது 5 ஏ போர்டுக்கு 8ஆம் நம்பர் வந்தால் ஏ போர்டுக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. பி போர்டுக்கும் வரலாம். கொஞ்சம் மேட்ச் பண்ணி விளாண்டுங்க. 5ஆம் நம்பர் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி சிங்கிளாக நீங்கள் வந்து ப்ளே பண்ணுற மாதிரி இருந்தால் 6ஆம் நம்பர் வந்து நீங்கள் வந்து ப்ளே பண்ணலாம். சிங்கிள் நம்பர் ப்ளே பண்ணுற மாதிரி இருந்தால். ஓகேவா, சிங்கிள் நம்பர் ப்ளே பண்ணுற மாதிரி இருந்தால் 6ஆம் நம்பர் வந்து ப்ளே பண்ணுங்கள். வாய்ப்பு ரொம்ப இருக்குது. ஆல் போர்டு ஏன் 8 5 கொடுத்தேன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு பார்த்தீங்கன்னா 8 5 நீ ஒரு நம்பர் கேமில் வர மாதிரி தான் நம்ம கஸ்டிங்கில் அதிகபட்சமாக வருது. அதனால தான் 2மே கொடுத்துருக்கேன். சிங்கிளாக ப்ளே பண்ணுற மாதிரி தான் நீங்கள் 6ஆம் நம்பர் ட்ரை பண்ணி பாருங்கள். அதனால் ஏபிபிசிஎஸ்சிக்கு பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு 4 நம்பர் வந்து மேட்ச் பண்ணி கொடுக்குறோம். இதில் எனக்கு ஸ்ட்ராங்கான நம்பர் பார்த்திங்கன்னா நேற்று நான் 25 மட்டும் தான் மார்க் பண்ணி கொடுத்துருந்தேன். ஒரே செட்டு தான் கொடுத்துருந்தேன். நான் வந்து 0 கொஞ்சம் எதிர்பார்த்தேன். நம்ம கஸ்டிங்கில் வந்துச்சு. ஏன்னா நம்ம வந்து இப்போ நம்ம அந்த டேன் இது எஸ்ஐன் ஆப்ஷன் போட்டு எடுக்கலாம். நம்ம வந்து ஸ்ட்ராங்காக அதை வந்து 2ல் ஒரு நம்பர் வந்து மேட்ச் பண்ணி தான் நான் வந்து கொடுக்குறேன். 2 நம்பருமே வர மாதிரி ஒவ்வொரு மெத்தடில் பார்த்திங்கன்னா 2 நம்பருமே வரனால கொஞ்சம் மிஸ் ஆகிட்டு தான் வருது. அதனால் தான் மேக்ஸிமம் ஆல் போர்டுனாச்சும் பாஸ் ஆகணும் தான் அப்படி கொடுத்துறது. ஓகே, பார்த்திங்கன்னா நம்ம வந்து 886 பார்த்திங்கன்னா கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்குது. 56 நமக்கு கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. இந்த 2 நம்பர் கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. அதிகமாக கம்மியாக ப்ளே பண்ணுறீங்க. இந்த 2 நம்பர் மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். கொஞ்சம் வின்னிங்ஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏபிசிக்கு வந்து 4 நம்பர் மேட்ச் பண்ணி கொடுத்துருக்கோம். 86 68 56 65 87 78 57 75 நம்ம 4 நம்பர்ஸ் மேட்ச் பண்ணி கொடுத்துருவோம். உங்கள் கணக்கில் மேட்ச் ஆச்சுன்னா ப்ளே பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு கமெண்ட் பாக்ஸுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம கமெண்ட் பாக்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நிறைய பேர் ஆல் போர்டு சிங்கிள் நம்பர் கொடுக்குறாங்க. கொஞ்சம் மேட்ச் பண்ணி விளையாடுங்க. ஓகேவாங்க, நம்ம வந்து கமெண்ட் யார் பெஸ்ட்டு கமெண்ட்ஸ்ன்னு நம்ம வந்து பார்த்துட்டு வந்தாலும். ஓகேவா, ஓகே மகளே, இன்றைக்கான ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 0-12 அடிச்சிருக்கீங்க. ஓகேவா, 0-12 தான் இன்றைக்கி வந்து ரிசல்ட்டு. ஓகே, இன்றைக்கி பெஸ்ட்டு கமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து கரிகாதன் கொஞ்சம் வந்து நிறைய நம்பர்ஸ் கொடுக்குறப்ப 0 வந்து போர்டு மாற்றி கொடுத்துருக்கப்ப கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டப்பல. ஓகே, அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இது பார்த்திங்கன்னா நான் வந்து கமெண்ட் பண்ணி விட்டேன். அது ஒரு 11 12 1 மணிக்கு பக்கம் நான் இது கமெண்ட் போட்டு விட்டேன். இது என்னோடய சேனலில் தான். இது 21 கொடுத்துருந்தேன். ஆனால் ஆல் போர்டுக்கு 2ஆம் நம்பர் கொடுத்துருந்தேன். ஆனால் 2ஆம் நம்பர் பாஸ் ஆகிடுச்சு. ஆனால் 21 மட்டும் நம்ம 12 கொடுத்துருந்தோம். ஒரு பிசி வினிங்ஸ் எடுத்துருக்கலாம். ஓகே, அடுத்து மகேந்திரன் பவி அவர் பார்த்திங்கன்னா ஆல் போர்டுக்கு 2ஆம் நம்பர் சிங்கிள் நம்பர் கொடுத்துருக்காப்புல. ஆனால் சூப்பரான ஒரு வின்னிங்ஸ் கொடுத்துருக்காப்புல. ஒரு அருமையான வின்னிங்ஸ் கொடுத்துருக்காப்புல.
அடுத்து பாப்பனு பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான ஒரு வினிஷ் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் கழிச்சு ஒரு ஏ போர்டு பி போர்டு மட்டும் தான் கொடுப்பாப்புல. ஆனால் அருமையான ஒரு வினிஷ் பார்த்தீங்கன்னா ஜீரோ பார்த்தீங்கன்னா ஏ போர்டுக்கு அருமையான ஒரு வினிஷ் கொடுத்துருக்க மெத்தட் மறுபடியும் கண்டுபிடிச்சிட்டா போயிட்டுருக்கு. கொஞ்சம் மேட்ச் பண்ணி விளையாண்டுங்க ஓகேவா. ஓகே அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சங்கர் அவர் பார்த்தீங்கன்னா ஏ போர்டுக்கு 5-0 கொடுத்துருப்பல. அதனால் கொஞ்சம் மேட்ச் பண்ணி விளையாடுங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் அதிகமாக வின்னிஸ் கொடுக்குறாங்க. அதெல்லாம் கலந்து போட்டு ஓரளவுக்கு வின்னிஸ் கொடுக்குறாங்க. கலந்து போட்டு ஓரளவுக்கு ப்ளே பண்ணுங்க. அதிகமாக ஒரு செட்டு 2 செட்டு ப்ளே பண்ணுங்கள். ஒரு 1000 கிடைக்கும். ஓகே அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் ஓகே மாதிரி இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஒரு 2-3 பேர் தான் நம்ம வந்து கமெண்ட் கொடுத்தீங்க. நேற்று பார்த்தீங்கன்னா நிறைய பேர் 3ஆம் நம்பர் சூப்பராக கொடுத்துருந்தீங்க. இன்றைக்கி ஆனால் கொடுத்தாப்புல பாப்பான வந்து ஏ போர்டுக்கு சூப்பரான ஒரு வினிஷ் கொடுத்துருக்காப்புல. அடுத்தது பார்த்தீங்கன்னா 2 பேர் தான் ஒரு அருமையான வினிஷ் கொடுக்குறீங்க. சங்கர் அவர் பார்த்தீங்கன்னா சூப்பராக ஏ போர்டுக்கு 5-0 ஒரு அருமையான ஒரு வினிஷ் 2 பேர் கொடுத்துருக்காங்க. ஓகே மாதிரி நாளைக்கும் ஓரளவுக்கு பெஸ்ட்டு கமெண்ட்ஸ் கொஞ்சம் பண்ணுங்கள். ஒரு நம்பர் வருதுன்னா பரவாயில்ல ஓகேவா. பார்த்தீங்கன்னா யாராலையுமே ஒரு நம்பர்ஸ் எடுக்க முடியாது. மேட்ச் பண்ணி தான் வரணும். எல்லாராலையும் ஒவ்வொரு நம்பர் எடுக்க முடியும். அதை மேட்ச் பண்ணினாலே ஓரளவுக்கு வின்னிங்ஸ் எடுக்கலாம். அதுக்கோசம் தான் நான் வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ண சொல்கிறது ஓகேவா. ஒரு நம்பர் ஒரு ஆளால் எடுக்க முடியும். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 2ஆம் நம்பர் எடுத்தீங்கன்னா நீங்கள் வந்து 0 எடுப்பீங்க. இன்னொருத்தர் வந்து 1ஆம் நம்பர் எடுத்துருப்போம். நேற்றுக்கே நம்ம வந்து ஒருத்தர் வந்து 1ஆம் நம்பர் கொடுத்தப்பலாம் நாளைக்கு வந்து 1ஆம் நம்பர் வரும்னு நான் சொல்லியிருப்பேன் ஓகேவா. அதே மாதிரி இன்றைக்கி 1ஆம் நம்பர் வந்து ஒரு அருமையான ஒரு வின்னிங்ஸ் வந்திருக்கு. அதெல்லாம் கொஞ்சம் மேட்ச் பண்ணிங்கன்னா ஒரு வின்னிங்ஸ் எடுத்துருக்கலாம் ஓகேவா. ஓகே மக்கள் நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் நம்ம சேனலுக்கு லைக் பண்ணி வச்சுங்க. ஓரளவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் வீடியோ போட்டால் உங்களுக்கு உடனே வரும் ஓகேவா.